வயிறார நீங்கள் பாயசம் வாங்கி சாப்பிட்டு போங்க. பந்தி பல்மாறு இடத்துல குழப்பம் இல்லாம தெளிவா போங்க. தாய்மார்கள் வாணி கழுவுக்கு வாங்கம்மா. எல்லா வாழையும் வழுக்கா இருக்குது. தயவுசெய்து தாய்மார்கள் கோயிலுக்கு பின்னாடி போங்க. அன்பின் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். உங்களை பார்ப்பதில் மனம் மகிழ்ச்சி அடைகின்றோம். நிச்சயமாகவே உங்களுடைய வருகை எங்களுக்கு நல்வரவாக இருக்கின்றது. இந்த நிகழ்ச்சியை கிட்டத்தட்ட 30 யூடியூபர்ஸ் வந்திருக்காங்க. 30 யூடியூபர்ஸ் வந்திருக்காங்க. எல்லாருமே உங்களை கவர் பண்ணிட்டு இருக்காங்க. எங்கேருந்து கவர் பண்றாங்கன்னு தெரியாது. ஆனா கண்டிப்பா யூடியூப்ல நீங்க இருப்பீங்க. கிட்டத்தட்ட 30 யூடியூபர் நாங்க வர வச்சிருக்கிறோம். எல்லாருமே சஸ்பென்ஸா எடுத்துட்டு இருக்கிறாங்க. அநேக நாட்களுக்கு பிற்பாடு, கிட்டத்தட்ட 365 நாட்கள் பிற்பாடு உங்களை பார்ப்பதில் மனம் மகிழ்கிறது. உறவுகளை பார்ப்பதில் ஒரு மகிழ்ச்சி, உறவுகளை பேசுவதில் ஒரு மகிழ்ச்சி, உறவுகளின் முகத்தில் புன்னகையை பார்ப்பதில் ஒரு மகிழ்ச்சி, மகிழ்ச்சி, சந்தோஷம் அனைத்தும் நிறைந்திருக்கிற இந்த வளாகத்தை பார்ப்பதில் உள்ளம் குதூகலம் அடைகிறது, உள்ளம் மகிழ்கிறது. வேண்டிய உணவினை வாங்கி சாப்பிடுங்கள், விரும்பி சாப்பிடுங்கள், ரசித்து சாப்பிடுங்கள். காத்திருந்தாலும் பொறுமையை இழந்து விடாதீர்கள். உங்களுக்கு இன்னும் பரிமாறுவதற்காக கிட்டத்தட்ட 25,000 பேர் காத்திருக்கிறாங்க. சாப்பிட வரவங்க நீங்க பொறுமையா சாப்பிடுங்க. என்னை கவர் பண்ணி கொண்டிருக்கிற யூடியூபருக்கு வாழ்த்துக்கள். நிச்சயமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உணவினை விரயம் செய்யாதீர்கள். உறவுகளுக்கு ஊட்டி விடுவதை பார்ப்பதில் ஒரு மகிழ்ச்சி. அநேக நாக்கு பிற்பாடு அந்த உறவு அசன சாப்பாடு உங்க வாயில ஊட்டி விடுவதை பார்ப்பதில் மகிழ்ச்சி. ஊட்டி விடுவதன் வழியாக உறவு பலப்படுகிறது. ஊட்டி விடுவதன் வழியாக உறவு வலுப்பெறுகிறது. முகத்தில் சிரிப்போடு இந்த காரியங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி. இதையெல்லாம் ஏற்படுத்துவது ஆலயம், ஆலய அசனம். ஆலய அசனத்துக்கு குடும்பமாக வந்திருக்கிற நபர்களை வாழ்த்துகின்றோம். குடும்பமாக பொறியவர்களை வாழ்த்துகின்றோம். அடுத்த ஆண்டு குடும்பமாக வர இருக்கிறவர்களை வாழ்த்துகின்றோம். கோயம்புத்தூர், சென்னை, மதுரை உட்பட பாம்பே, டெல்லி, ஹைதராபாத் உட்பட பல இடங்கள்ல வந்திருக்கீங்க. 38 மாநிலங்களிலிருந்து நம் திருச்சி பெண் பிள்ளைகள் நாளை அசன விழாவிற்கு வந்திருக்கிறீங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற கிட்டத்தட்ட 35 மாவட்டத்திலிருந்து அநேகர் வந்திருக்கிறீங்க. பல லட்சம் மக்கள் ஒன்றிணைந்த இந்த ஆலய அசன பண்டிகை மற்றும் பிரதிஷ்ட பண்டிகையை கலந்து கொண்ட உங்கள் ஒவ்வொருவரையும் இறைமகன் இயேசு கிறிஸ்து அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு வேண்டிய பொருட்களை நீங்கள் விரும்பி சாப்பிடுங்கள், கேட்டு வாங்கி சாப்பிடுங்கள். உணவினை எக்காரண கொண்டும் விரயம் செய்யாதீர்கள். No
நண்பர்களோடு பிரபல யூடியூபர் திருமதி பெட்சி அவர்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு கொண்டிருக்கிறாங்க. அவர்கள் வாழ்த்துக்கிறோம். உங்களுடைய யூடியூப் சேனலுக்கு கண்டிப்பா ஒரு 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வந்துருவாங்க. நம்ம சர்ச்சில் இருக்கிற 1,25,000 பேர் உங்க யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுவாங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கிறோம். சாப்பாடு கேட்டு வாங்குங்க. எங்க பிள்ளைகள் மிகுந்த ஆர்வமா உங்களை சந்தோஷப்படுத்தணுங்கிற ஒரே நோக்கம் தான். எங்களுக்கு வேற எந்த நோக்கமும் கிடையாது. மகிழ்வோடு வாங்கணும், மன நிறைவோடு கடந்து செல்லணும். மகிழ்ச்சியோடு வாங்க, உள்ளம் நிறைந்து கடந்து செல்லுங்க. அதுதான் எங்களோட தாரக மந்திரம். நல்லா சாப்பிடுங்க, அமர்ந்து சாப்பிடுங்க, பொறுமையா சாப்பிடுங்க, நிறைவா சாப்பிடுங்க. கனிவோடு உங்களை உபசரிப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். 200 பேரா நாங்க பரிமாறுக்கு அனுப்பிட்டு இருக்கிறோம். இது கிட்டத்தட்ட 18வது குழு. 18வது குழு இப்ப பந்தி பரிமாறிட்டு இருக்கிறாங்க. இந்த பேட்ச் முடிச்சோம்னா 19வது பேட்ச் ஒரு 200 பேர் உள்ள வருவாங்க. கிட்டத்தட்ட 25 குழு எங்கிட்ட இருக்கிறாங்க. பந்தி பரிமாறுக்கு 200 பேரை நாங்க அனுப்பிட்டு இருக்கிறோம். திருச்சபைக்கு என்று வந்திருக்கிற அத்தனை நல் உள்ளங்களையும் பரமங்குறிச்சி பத்தரக்கன் விலை அருகில் இருக்கிற அத்தனை கிராம உறவுகளையும் நட்புகளையும் அன்போடு நாங்கள் வாழ்த்தி வரவேற்கின்றோம். பீட்டர், யார் யாருக்கு வேணும் கேட்டு சொல்லுங்க. யாரும் வெறுமையா பார்க்கக்கூடாது, பசியோடு இறங்கக்கூடாது. கடந்த 3 நாட்களாக 106 டிகிரி காய்ச்சல். அது மட்டும் பீட்டர் ஆலயத்துக்காக நான் எதையும் செய்வேன், எதையும் இழப்பதற்கு தியாக உணவோடு இருக்கிற பீட்டரை நாங்கள் வாழ்த்துகிறோம். உங்களுடைய தியாகமுள்ள அந்த அர்ப்பணிப்பு நிச்சயமாக சால சிறந்தது. சாப்பிட்டு முடித்த பிற்பாடு பந்தல் கம்பல சாந்தி உட்கார்ந்து பேசுறத பார்க்கும் போது மகிழ்ச்சி தான். சகோதர சகோதரிகளாக கடந்து செல்வதை பார்ப்பதில் மகிழ்ச்சி. குடும்ப உறவுகளாக வந்து அமர்ந்திருந்து சாப்பிட்டு செல்வதை பார்ப்பதில் மகிழ்ச்சி. நட்புகளாக புடைசூழ வந்து அமர்ந்து சாப்பிட்டு செல்வதை பார்ப்பதில் மகிழ்ச்சி. எத்தனை மகிழ்ச்சி, எத்தனை விதமான மகிழ்ச்சி, என்ன மாதிரியான மகிழ்ச்சி. அத்தனை மகிழ்ச்சியும் உண்டு பண்ணிய இந்த ஆலயத்திற்கு நாங்கள் நன்றி சொல்கின்றோம். Sabar.